So guys, Mr. Raja, இப்ப கேக்குதா ஒழுங்கா? Hello Yalini, can you hear me now better? Okay, good. So good. Yes, now okay, fine. அப்ப ஸ்டீவ் வந்தோன்னது எனக்கு திருப்பி கேட்போம். ஐ டோன்ட் நோ இந்த பிரச்சனை ஏன்னு தெரியல. ஸோ அங்கே அவர் இப்போ கேட்குதா? ஹாய் ஆஷ்னா, ஹாய் ஆஷ்னா, ஹாய் மகேசண்ணா, ஹாய் மெலோடிஸ். ஸோ அங்கே ஸ்டீஃபை காணலை. ஸ்டீவ் பெரியலிங்கம், ஹாய். Steve, are you there? Hi Shruti, hi Yohi. I think Steve on the network then சரி வேறு he's coming. Let's see, where is he? எல்லாரும் இருக்கா? ஸ்டீவ் கிளிஃப் எழுதுங்க, வருவார். ஆனா உங்களுக்கு கேட்குது நான் கதைக்கிறது டிலே இல்லாம வருதா? இந்த வந்துட்டார். ஸோ அங்க நெட்வொர்க் ப்ராப்ளம். மீண்டும் வணக்கம். இப்போ ஓகே எல்லாரும் கேக்குதா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் உங்களோட போனை மாத்துங்கள். நான் கலைக்கிற கேக்குது, நீ கலைக்கிற எனக்கு கேக்குது. அப்படி உங்களுக்கு நீங்க இந்த கான்வர்சேஷன் பார்க்கணும்னா நீங்க திருப்பி டவுன்லோட் பண்ணணும், நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ ப்ரோ, எனக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தெரியணும். திருப்பி உங்களோட ஃபுல் ஸ்டோரி இருக்கா? எப்படி உங்களோட மியூசிக் பிகான் பண்ண இருக்கா? எப்படி தொடங்கினதுன்னு இருக்கா? எங்களுக்கு தெரியாதா ப்ரோ? எவ்வளவு காலம் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஓடுறப்படி தெரியாது. ஐயோ, அப்ப அதுலயே உங்களோட லைவ் செஷன் முடிஞ்சிருமே. முதல்ல சொல்றேன், திருப்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு திருப்பி விட வேண்டியதான். சரி, ஓகே. சரி, அவ்வளவுக்கு ஆக்களுக்கு போர் அடிச்சு இது பண்ண கூட என்னண்டா என்ன மியூசிக்ன்றது வந்து சின்ன வயசுல இருந்தே ஆர்வம். எல்லாரும் சொல்ற வசனத்தோட தான் நானும் ஸ்டார்ட் பண்ணணும். பட் 4 வயசுல இருந்தா நீங்க ஜெர்மனில வந்து மியூசிக் ஸ்கூல்ல வந்து அந்த ரித்மிக் கோர்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு தான் நான் 4 வயசுல ஸ்டார்ட் பண்ணினது, அதுக்கு போறதுக்கு. ஸோ அதுக்கு போனா ஸோ ஆப்வியஸ்லி அந்த மியூசிக் இந்த பேசிக் அடிப்படையில் எல்லாத்தையும் வந்து சொல்லி தருவினேன். அதுக்கப்புறம் 5 வயசுல வந்து நான் தேர்ந்தெடுத்த வாத்தியம் வந்து ட்ரம்ஸை தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து படிக்க தொடங்கினேன் முதல். அது பாட்டுக்கு பக்கமே நான் பெருசா போயில முதல். அங்க வந்து பாடுறதெல்லாம் சொல்லி கொடுப்பினேன் தான், இல்லையா? பட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க சூஸ் பண்ணலாம்னா நான் ட்ரம்ஸை தான் தேர்ந்தெடுத்தேன். 5 வயசுல இருந்து ட்ரம்ஸ் படிச்சு பேருந்து நான் ரோமன் கேத்தலிக் தானே. அப்ப அன்வடியா நான் சர்ச்சில் வந்து குவாயரில் எல்லாம் பாட தொடங்கினது. இப்போ எனக்கு கூட எக்ஸ்போசர் முதல் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல தான் இருந்தது. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக்ல தான் எனக்கு கூட எக்ஸ்போசர் முதல் இருந்தது. ஏன்னா இப்ப நாங்க இப்ப ஜெர்மனில பிறந்து வளர்ந்த டைம்ல வந்து பெருசா தமிழாக்கள் இல்ல தானே. இப்போ ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து ஒரு 5-6 குடும்பம் இருக்கிற மாதிரி தான் ஒரு டைம். அப்ப இப்ப மியூசிக் படிக்கணும் கொள்ளணும்னா இப்ப உனக்கே தெரியும், எல்லாம் தூரம் டிராவல் பண்ணித்தான் நாங்க படிக்கலாம். ஸோ சங்கீதம் படிக்க தொடங்கின உண்மையா வந்து நான் 11 வயசுல தான். 11 வயசுல தர்மினி டீச்சர் ஜெர்மனில இருக்கிற தர்மினி தில்லைநாதன் அவர்கள்
தான் நான் வந்து சங்கீதம் கற்றுக்கொண்டது. இந்த 18 வயசுல வந்து கர்நாடிக் அரங்கேற்றம் செய்தேன் நான். ஸோ ஜெர்மனியில வந்து ஜெகதாக்காவும் நானும் தான் முதலாவது அரங்கேற்றம் செய்தேன். நான் தான் முதலாவதா செய்தேன் நான் ஏப்ரல்ல. இப்ப இந்த 2 மாசம் கழிச்சு ஜெகதா அவன் வந்து செய்தவன். ஸோ இது வந்து கர்நாடிக் மியூசிக்ல இதுல அந்த டைம்ல தான் நாங்களும் இப்போ அப்பா வந்து என்ன அரங்கேறதுக்கு வாசிச்சார் உங்களோட அப்பா. ஸோ ராதா மாஸ்டர் அவர் தான் வயலின். ஸோ அப்படி அது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சங்கீதம் வந்து படிக்கும் போது அந்த டைம்ல ஒரு 12-13 வயசு மிருதங்கம் ஒரு 2 years படிச்சு நான் ராஜ்குமார் மாஸ்டர் ஹாம்பர்க் ஜெர்மனியில இருக்கிறார். ஜஸ்ட் அந்த அடிப்படையை தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக. முந்தைய எனக்கு வந்து அந்த இப்ப நாங்க வளர்ந்த விதம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லயும் எங்களுடைய கல்ச்சர்லயும் நாங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நாங்க வளர்ந்தபடியா எங்களுக்கு அப்ப எந்த பக்கம் நாங்க போறோன்ற ஒரு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன், எந்த பக்கம் நாங்க சார்ந்து இருக்கணும்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாத ஒரு டைம். ஸோ அந்த டைம்ல நாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்தா அப்படி இருக்குமென்ற ஒரு இது இருக்கேக்கலதான் மிருதங்கம் ட்ரம்ஸ் நான் ஏற்கனவே 5 வயசுல இருந்து படிச்சு கொண்டு இருந்தபடியா மிருதங்கம் படிச்சு அதுல இருக்கிற என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அதை அப்படி நான் ட்ரம்ஸ்ல பயன்படுத்தலாம் என்ற அப்படியான ஆர்வம் எனக்கு இருந்தபடியா மிருதங்கத்தையும் அடிப்படை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் என்று படிச்சது. மற்றது டான்ஸ் படிச்சேன் நான். பரதநாட்டியம் ஒரு 6.5 வருஷம் படிச்சேன் நான். 16-17 வயசுல அது முந்தி எல்லா ப்ரோக்ராம் 3 விஷயமும் செய்யறேன். என்ன ட்ரம்ஸ் வாசிக்கிறது, தமிழ் இசைக்குழுவுல ட்ரம்ஸ் வாசிச்சது, பாடுறது, அதே நேரம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தா அதுலயும் பங்கு பெறுறது. சோ மற்றது பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகள், அதுகள் எல்லாத்திலையும் சின்ன வயசுல இருந்து பங்கு பெறுறது. அப்பா வந்து அவருக்கு தமிழ்ண்டா உயிர் என்று சொல்லணும். மற்றது சரியான ஒரு நாட்டு பற்றாளர். சோ அந்த அடிப்படையில நாங்க வந்து இயக்கத்தோடையும் எங்களுடைய கலாச்சாரத்தோடையும் தான் வளர்ந்தது. சோ அந்த அடிப்படையில எங்களுடைய பாரம்பரிய இசை, அதாவது இயல் இசை நாடகத்திலையும் வந்து சரியான ஆர்வம் இருந்தது. அதே நேரம் வந்து ஜெர்மனியில பிறந்து வளர்ந்தபடியா அங்கத்தே இசையோட என்னென்ன எங்களுடைய இதுகளை நாங்க மிக்ஸ் பண்ணலாம் என்ற ஒரு ஆர்வமும் இருந்தது. சோ இசையமைக்கிறது என்ற விஷயம் வந்து நான் ஒரு 16-17 வயசுல சும்மா ஒரு ஃபன்னுக்கு செய்ய தொடங்க. சும்மா ஏதாவது பீட்ஸுகளை முந்தி மியூசிக் மேக்கர் ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது. அதுல சும்மா கிடைக்கிற சவுண்ட்ஸ்களை போட்டு ஏதோ எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் செய்தது. என்ன கூட பாட்டுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. கம்போஸ் பண்றது சும்மா ஃபன்னுக்கு செய்து கொண்டு இருந்ததுதான். ஆனா இப்ப இந்த ஒரு மெட்டது உனக்கே தெரியும். இப்ப 11 வயசுல இருந்து நான் மேடையில 7 வயசுல இருந்து நான் பாடிக்கொண்டு வரேன். பட் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு பாடுற வந்து 11 வயசுலதான் தமிழ் இசைக்கோட குழுவோட சேர்ந்து நான் எனக்கு வந்து ஒரு கலை பயணம் அதுல ஆரம்பிச்சது. அதுல வந்து இப்ப 18 வயசு மட்டும் நான் இயக்க பாடல்கள், தாயக பாடல்களை தவிர வேற ஒரு பாட்டும் பாடினது இல்லை. அதாவது மேடையில வந்து எங்களுடைய இயக்க பாடல்கள் மட்டும்தான் பாடிக்கொண்டு நாங்க வளர்ந்தது. இப்ப இந்த 18 வயசுக்கு பிறகுதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நாங்க ஒரு 1.5 மணி ஷோ வேண்டா அரவாசி பாட்டு சினிமா பாட்டாகவும் மிச்ச அரவாசி வந்து எங்களுடைய தாயக பாட்டாகவும் இருக்கணும் என்ற ஒரு சேஞ்ச் வந்து நடந்தது. மற்ற அந்த டைம்லயும் வந்து சரியான இறுக்கமா இருந்தது. இப்ப நாங்க தமிழ் இசைக்குள்ள இருக்கைக்குள்ள நாங்க வேற எங்கேயும் போய் பாடக்கூடாது, அங்க இயக்கத்தோடய நாங்க சார்ந்து இருக்கணும் என்ற ஒரு அடிப்படை ரூல் ஒன்று இருந்தது. சோ அதுவும் வந்து அதுக்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சு. எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும், எல்லாரையும் நாங்க உள்வாங்கணும், நாங்களும் எல்லாரும் போய் செய்யணும் என்ற இது வந்த பிறகுதான் பிரின்ஸ்டனை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சாலும் எனக்கு அந்த டைமுக்கு பிறகுதான் எனக்கு அவனோட சேர்ந்து இப்ப ஒர்க் பண்ணி பாட்டுகளும் நாங்களே இசையமைப்போம் என்ற ஒரு ஐடியா வந்து நாங்க எத்தனை காலத்துக்கு வேற ஆக்கள் இசையமைச்சது நாங்கள் அதை பார்த்து கேட்டு வாசிச்சு பாடி இருக்கணும், நாங்களே ட்ரை பண்ணுவோம் என்ற ஒரு ஆசை, ஒரு ஆதங்கம் இருந்தது, எங்களாலே முடியும் என்றது. சோ அப்படித்தான் 2005ஆம் ஆண்டு நாங்க வந்து என்னுடைய முதலாவது இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்து இசையமைச்சு 2006ஆம் ஆண்டு ஜனவரிக்கு ரிலீஸ் பண்ணினது. சோ இப்ப 15 வருஷத்துக்கு மேலேயே இண்டிபெண்டன்ஸ் சீன் எல்லாம் வந்து இப்ப நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப பிரின்ஸ்டன், நான், வேர்னன், அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் தான் ப்ரொடக்ஷன், உன்னுடைய கசின் ப்ரொடக்ஷன், காதல் வைரஸ், அப்ப நாங்க எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட சேம் டைம்ல தான் செய்ய தொடங்கினாங்க. இப்ப முதலாவது அந்த ஒரு செட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஜெர்மனில யூரோப்ல வந்து நாங்க தான் அந்த டைம்ல. சோ அதுக்கு முதல்ல ஆப்வியஸ்லி மலேசியா, சிங்கப்பூர் அங்கால பக்கம் எல்லாம் அது இருந்தது. கனடாலையும் வந்து லிட்டில் எம்பயர் அவங்க எல்லாம் 2003ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டுல இருந்தே அவங்க செய்து கொண்டு இருந்தவங்க. சோ இப்ப யூரோப்ல இருந்து பாக்கல நாங்க ஒரு குறிப்பிட்ட 10-12 பேர் வந்து செய்ய தொடங்கினாங்க. MC சாய் அதுல எல்லாம் ஒரு ஆள். சோ இட் வாஸ் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். பட்
இதுதான் ஆரம்பத்தில இருந்து இப்ப மட்டும் வார கலை பயணம் என்று சொன்னா இதுதான். 2010ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் டிவிஐ நடத்திய ஒரு பாட்டு போட்டி சூப்பர் ஸ்டார். அதுக்கு வந்து பிரின்ஸ்டனும் நானும் வந்திருந்தாங்க. நாங்க தான் ஜட்ஜஸாவும் வாய்ஸ் ட்ரெயினர்ஸாவும் வந்திருந்தாங்க, கலந்து கொண்டாங்க. அந்த டைம்ல பேக் அண்ட் ஃபோர்த் டிராவல் பண்ணி கொண்டிருந்தது. ஸோ எனக்கு 2010ஆம் ஆண்டு தான் என்னுடைய படிப்பும் முடிஞ்சது. நான் வந்து படிச்சது பியோஷெமி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் மொலகுலர் பயாலஜி. ஸோ அதுல என்னுடைய படிப்பை முடிச்சு போட்டு நான் அம்மா அப்பாவுக்கு சொன்னது இதுதான், படிச்சு முடிச்சாச்சு, டிகிரி கையில இருக்கு, இனி நான் வந்து ஃபுல் டைமா மியூசிக் ட்ரை பண்ண போறேன். அப்ப அவன் முந்தி சின்னல இருந்து அதான் சொன்னது, 2 வழியும் உனக்கு தந்திருக்குது, நீ படிப்பை ஃபுல்லா முடிச்சுட்டு நீ என்னத்தை வேணுமென்றாலும் செய், ஆனா படிப்பு கையில முக்கியமா இருக்கணும். அவையில் வந்து அப்ப முந்தைய சொல்லுவீங்க, இப்ப எஸ்பிபி அவர் ஒரு இன்ஜினியர், பட் அதை வச்சுக்கொண்டுதான் அவர் அந்த மியூசிக்கை செய்து அதுல ஃபுல் டைமா செய்யலாம்ன்றவனதான் இன்ஜினியரிங் விட்டார். அப்படியே எல்லா சிங்கர்ஸும் வந்து அவருக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, ரைட்? ஈவன் இப்ப ஸ்ரீனி சார் எல்லாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது படிப்புலையும் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றார்கள். அப்ப அவையில் எல்லாரும் வந்து அப்படித்தான் இருக்கணும். சோ படிப்புன்றது முக்கியம், அதை முடிச்சுட்டு நீ என்ன வேணும்னாலும் செய்யலாம். அப்படி ஒரு இதை எனக்கு சொல்லியிருந்தவர். அப்ப அதே நான் அந்த வசனத்தை நான் வந்து அவைகளுக்கு எதிராக பாவிச்சுட்டேன். படிப்பு முடிச்சவன சொன்னேன், ஓகே படிச்சு முடிச்சுட்டேன், இனி ஃபுல் டைம் நான் மியூசிக் தான் கொஞ்ச நாள் செய்ய போறேன். அவன் சொல்லியா இதான் வயசு, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, சரி வந்தா சரி வருது, இல்லாட்டிக்கு உனக்கு படிப்பு இருக்கு. அப்படி ஒரு அப்ப ஓட தொடங்கினது இன்ன வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனி சான்ஸ் திரும்பி வாரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குதா ஃபியூச்சர்ல? எப்பயாவது தேவனுக்கு திரும்பி வரணும்ன்ற ஆசை இருக்கா? அம்மா அப்பா எல்லாரும் வந்து அங்கதானே இருக்கிறேன். நான் வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 தரம் அங்க வாரேன். ஏதோ நிகழ்ச்சிகளுக்காவது 2 தரம் 3 தரம் வருஷத்துல எனக்கு அங்க வாரத்துக்கான யூரோப்புக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அதே நேரம் அங்க ஜெர்மனிக்கு எப்பயும் அம்மா அப்பா பார்த்துட்டு போறதுதான். திருப்பி அங்க வாரது எனக்கு தெரியல, அது வைஃபை தான் கேட்கணும். அதுதான். அப்ப ஜெர்மன்ல இருந்து கனடாக்கு போன காரணம் வந்து வைஃபா இல்ல மீட் பண்ணோடியா? இல்ல அது காரணம் இல்ல. என்ன இப்ப அந்த டைம்ல வந்து நாங்க இப்ப பேக் அண்ட் ஃபோர்த் டிராவல் பண்ணின நேரத்துல வந்து எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கனடால இருந்துச்சு. பிளஸ் நாங்க யூரோப்ல அந்த டைம் என்ன எல்லாம் செய்ய முடியுமோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா அதெல்லாம் நாங்க செய்துட்டோம் அந்த டைம்ல. அதாவது நாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் போய் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம், நிறைய ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணி பாட்டுகளை இசையமைச்சு ரிலீஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க அந்த டைம்ல. மற்றது இப்ப எங்களுடைய தாயக பாடல்கள் அந்த இயக்க நிகழ்ச்சிகள் இருந்து வரைக்கும் மாவீர நாளுக்கு எல்லாம் வந்து நிறைய நாட்டிய நாடகங்கள், இப்ப இயக்க பாடல்கள் நிறைய எல்லாம் இசையமைச்சு செய்து கொண்டிருந்தா. அப்ப அதுக்கு மற்றது அந்த டைம் உனக்கு தெரியும், இப்பதான் அந்த என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் வந்து செய்யக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க உங்களுடைய பிஒய்எஸ் என்டர்டைன்மெண்ட் நீங்க நடத்துறபடியா உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த முந்தி இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 15 வருஷத்துக்கு முதல் அப்படி வந்து நீங்க செய்யறதுக்கே நாங்க யோசிச்சிருக்க முடியாது. என்ன நாங்க இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும்தான் செய்த நாங்க. மற்றது ஜெர்மனிலையும் சரி வேற யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் அதுதான் ஒரு கட்டுப்பாடா இருந்தது. நாங்க என்னதான் சினிமா ஷோ செய்தாலும் அது எங்களுடைய ஆர்டிஸ்ட வச்சுதான் செய்யணும், வெளியில இருந்து ஒருத்தர் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு இது இருந்தது. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. இப்ப கடந்த ஒரு 7-8 வருஷமா தான் அது மாறி இருக்குது. அதுக்கு முதல்ல அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்கல. அப்ப எங்களுக்கு அங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பெருசா வேற ஒண்ணும் இருக்கல. இங்க வந்து அந்த டிராபிக் கூட இருந்துச்சு, இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து போற டிராபிக் கூட இருந்துச்சு. நாங்க இங்க அந்த டிவிஐ நிகழ்ச்சியில நாங்க வந்து பங்கு பெற்றினபடியா எங்களுக்கு நிறைய வேற ஆர்டிஸ்டையும் வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதே நேரம் வந்து இந்தியன் ஆர்டிஸ்டோட வந்து சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்டோட கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய எங்களுக்கு இங்க கிடைச்சது. அதுக்கு வந்து முக்கியமா பிராஸ்லிங்கம், மற்றது கேஜே ஜார்ஜ் கணேசன், அவைகளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். கண்டிப்பா அவையில் தான் எங்களை இங்க கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில எங்களை வந்து பங்கு பெறணும் என்று சொல்லி அவையில் ஆசைப்பட்டு எங்களை கூப்பிட்டபடியா தான் எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. சோ அதுக்கு பிறகு வந்து போய்க்கல இப்ப பிரின்சன் எல்லாம் வந்து இங்க இந்த 2-3 படங்களுக்கு எல்லாம் மியூசிக் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. அதே நேரம் இப்ப நாங்க இங்க வந்து ஒரு ஸ்டூடியோ ஓபன் பண்ணி ஒரு ஸ்கூலா நாங்க நடத்தலாம் கொள்ளலாம்னு அந்த ஐடியா எல்லாம் போட்டது. அதுக்குள்ள பிரின்சன் அங்க லாக் ஆயிட்டார். அப்ப பிளான் மாறிட்டது. அப்ப நான் வந்து போட்ட பிளான நான் மாத்த விரும்பல. நான் அப்ப ஸ்டில் ஐ வென்ட் அஹெட். இங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தேன். நான் அந்த டிவிஐ சூப்பர் ஸ்டார் 3 சீசன்ல முழுமையா வந்து நான் இருந்தேன். நான் ஒரு ஜட்ஜாகவும் ஒரு வாய்ஸ் ட்ரெயினராகவும். அது பிறகு வந்து இங்க ஒரு ஸ்கூலை ஓபன் பண்ணி இங்க கொஞ்சம் கொஞ்சமா அதையும் பில்ட் பண்ணி ஒரு ஸ்டூடியோவை பில்ட் பண்ணி இப்ப இங்க ஸ்டூடியோ 14 என்ற பேர்ல வந்து என்னுடைய ஸ்டூடியோவையும் இசை கல்லூரியையும் நடத்தி கொண்டு வாரேன். அது என்ன எல்லாரும் இப்ப எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் கதை கேட்க இங்க வராங்க ப்ரோக்ராமுக்கு வரைக்கும். எங்க ப்ரோக்ராமுக்கு ஸ்டீவ்க்ளிஃப் ஸ்டூடியோ வந்து கனடால யார்ட்டுமே இல்லையா? அது என்ன காரணம்? என்ன அது யார்ட்டுமே இல்லைன்றது காரணம் இல்லை. இந்த ஸ்டூடியோஸ் இருக்குது.
இப்ப நான் வந்து இப்ப ஆப்வியஸ்லி இப்ப நான் சொன்ன மாதிரி 15 வருஷமா வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கும் போது அப்ப தொடக்க காலத்துல இருக்கக்கூடிய கலைஞர்களோட இருந்தாலும் சரி, வளர்ந்து வார கலைஞர்களோட இருந்தாலும் சரி, எல்லாரோடையும் நான் கனெக்ட் ஆகிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஏதோ ஒரு வழியில அவையோட புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வழியில அவையோட கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். இல்லாட்டி அவையில் செய்யற விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதனுடைய எல்லா கலைஞர்களோடையும் ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு. அப்ப கனடாக்கு இப்ப யூரோப்ல இருந்து கனடாக்கு வரும்போது கண்டிப்பா அவையில என்ன சந்திக்காம போக மாட்டேன். நானும் அந்த எஃபர்ட் எடுத்து கண்டிப்பா அவையில சந்திக்கணும் என்ற ஒரு ஒரு முடிவுல அவையில சந்திச்சுதான் அவையில் வந்து திருப்பி ஜெர்மனிக்கு திருப்பி யூரோப்புக்கே போவினோம். சோ அந்த அடிப்படையில நினைக்கிறேன் அது ஒரு தெரியல. இப்ப கனடாக்கு வந்தா எனக்கு வேற ஆர்டிஸ்ட் இப்படிதான் சொல்லி இருக்கணும். கனடாக்கு வந்து சிஎன் டவரை பார்க்கலாம், நயகரா ஃபால்ஸ் பார்க்கலாம் மாதிரி ஒரு லிஸ்ட்ல வந்து ஸ்டீவ் ஸ்டூடியோவையும் ஸ்டீவையும் பார்க்கணும் தாங்க லிஸ்ட்ல போட்டு வாரதாம் சொல்லுவீங்க. அப்ப இப்ப யூரோப்ல தான் நான் பிறந்து வளர்ந்தது. 27 வருஷமா ஜெர்மனில தான் இருந்தேன். இப்ப கடந்த 9 வருஷமா தான் இப்ப கனடால இருக்கிறேன். சோ ஆனபடியா எனக்கு இப்ப எல்லாரோடையும் ஏற்கனவே அந்த கனெக்ஷன் இருக்குது, யூரோப் ஆர்டிஸ்ட் எல்லாரோடையுமே. சோ அது இன்னும் தான் அந்த கனெக்ஷன் இருக்குது. ஒரு மியூசிக் ஃபேமிலி நாங்க எல்லாரும். இப்ப நான் என்னதான் கனடால இருந்தாலும் நீ நான் தொடர்ந்து கதைக்கிறேன் இல்லையா, இல்லாட்டி நாங்க மியூசிக்கை பற்றி கதைக்கிறேன் இல்லையா, இல்ல பகிர்ந்து கொள்றேன் இல்லையா. இப்ப நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், நீ என்ன செய்யறேன்னு நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் நாங்க சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய நாங்க அதை கண்டுகொள்ளாதுங்க. இது வந்து ஒரு ஃபார்மல் டிவிக்கான ஒரு இன்டர்வியூ இல்ல. நாங்க ரெகுலரா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கிறத நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்றோம். அதனுடைய நாங்க நீ நான் தான் நாங்க கதைப்போம். அதை வந்து பிள்ளையா எடுத்துக்கொள்ளாதுங்க. அது நாங்க எடுத்துக்கொள்ற உரிமை, அது நான் சொல்லிக் கொள்றேன். முதல்ல பாடுற பாட்டு எனக்கு எல்லா எக்கச்சக்கமான பாட்டு நீ பாடுன தெரியும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீ இண்டஸ்ட்ரியில ஐ மீன் ஆர்டிஸ்டா வரைக்கும் எந்த பாட்டு நீ பாடுனீங்க? நான் முதலாவது ரிலீஸ் பண்ண பாட்டு கேக்குறீங்களா? இதுதான் காதல் என்பதா என்ற பாட்டு. கேக்குறீங்களான்னு சொன்னாலும் ஓகே, யாரும் பிள்ளை நினைக்க மாட்டாங்க. 2005ஆம் ஆண்டு நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டு உருவாக்கப்பட்டது. 2006 நாங்க ரிலீஸ் பண்ணினாங்க. சோ யா ஷூர், I'll sing to you guys. உன்னை பார்த்த முதலாளே நானோ மறந்து விட்டேன். நீ ஏனை பார்க்கும் போது விழிகளில் நானும் தொலைந்து விட்டேன். பெண்ணே உன்னை பார்த்த முதலாளே நானோ மறந்து விட்டேன். நீ ஏனை பார்க்கும் போது விழிகளில் நானும் தொலைந்து விட்டேன். கல்வே என்னுள்ளே வந்தாய், இதயத்தை என்னிடம் ஏன் பறித்தாய்? கனவிலே உருவம் தெரிகிறதே, ஒவ்வொரு கணமும் உன்னை பற்றி நினைத்தால் இதுதான் காதல் என்பதா? என்னுயிர் நீ அறியும் சொல்லுதே, இதுதான் காதல் என்பதா? சொந்தங்கள் இருந்தும் தனிமையில் தவிக்கிறேன், இதுதான் காதல் என்பதா? தனிமையில் உன்னுடன் சேர்ந்து நான் வாழ்கிறேன், இதுதான் காதல் என்பதா? திருப்பி பழைய ஞாபகத்துக்கு எல்லாம் வருதப்பா. This was the very first song release பண்ணினது. There is a question on வந்திருக்கு. ஒரு question on வந்திருக்கு. Why is the name of your studio 14? நல்ல கேள்வி உண்டு. Yes. அதுல பெரிய சீக்ரெட் எல்லாம் அதுல இல்ல. இப்ப நீங்க கூடுதலா பாத்தீங்கன்னா அது போட்டோகிராஃபி ஸ்டுடியோ இருந்தாலும் சரி, மியூசிக் ஸ்டுடியோஸ் இருந்தாலும் சரி, அதுல ஏதோ ஒரு நம்பரை போடுவீங்க. இப்ப ஸ்டுடியோ 5, ஸ்டுடியோ 1 அப்படியே நம்பர்ஸ் இருக்கும். எல்லாட்டிக்கு ஸ்டுடியோக்கு ஒரு பேரை வச்சு ஒரு நம்பர் போடுவேன். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஸ்டுடியோ இருக்குது. 14 வந்து உங்க டேட் ஆஃப் பர்த் அது தெரியுமா? டேட் February 14. அதுதான் அதுல இருக்க சீக்ரெட், வேற ஒண்ணுமே இல்ல அதுல. ஓகே ஓகே. அதோட என்ன நம்பரை போடலாம்னு பார்த்துட்டு ஓகே ஸ்டுடியோ 5 தான் முதல் பார்த்தேன், 5ஆம் நம்பர் வழியா. ஆனா அது ஏற்கனவே இங்க இருக்க ஒரு போட்டோகிராஃபி ஸ்டுடியோ இருக்கு, ஸ்டுடியோ 5 ஆன வழியா நான் ஓகே அப்ப 14 போடுவோம், ஸ்டுடியோ 14. வேற ஒரு சீக்ரெட்டுமே. அந்த ஸ்டோரியை சொல்ல மச்சான், அந்த பாட்டு பாடுனீங்க இப்ப அது என்ன எப்படி வந்தது அந்த பாட்டு செய்யறதுக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நாங்க வந்து இப்ப சின்ன வயசுல இருந்து இப்ப பிரின்ஸ்டனும் சரி நானும் சரி நாங்க வந்து ஏற்கனவே இசையமைக்கப்பட்ட பாடல்களை வந்து நாங்க வந்து எங்களுடைய இசைக்குழுக்களை வந்து நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணி
அதைத்தான் பாடுறது, அந்த மியூசிக்கை தான் நாங்க செய்து கொண்டு இருந்தது. அப்ப பிரின்ஸ்டனும் அந்த டைம் லண்டனுக்கு மூவ் பண்ணி இருந்தது. இப்ப தீவன் டிவிக்கு வந்து ஒரு நாடகம் போய்கொண்டிருந்த, ஒரு வீக்லி ரிலீஸ் பண்ற ஒரு நாடகம் போய்கொண்டிருந்தா, அப்ப அதுக்கான அந்த சிச்சுவேஷன் சாங்ஸ், டைட்டில் மியூசிக் எல்லாம் வந்து அவன் தான் இசையமைச்சு கொண்டு இருந்தவன். அப்ப அதெல்லாம் ஒரிஜினல் சாங்ஸ். ஸோ அப்ப நான் வந்து ஜெர்மனிலேயே நான் அந்த ஒரு ஃபன்னா, ஓகே ஏன் நாங்கள் எழுதி செய்யக்கூடாதுன்னு போட்டு நான் ஒரு பாட்டை நானே எழுதி போட்டு ஒரு மெலடியை போட்டுட்டு ஒரு சிம்பிளா ஒரு பீட்டை செய்து போட்டு நான் அவனுக்கு அப்ப லண்டனுக்கு போன நேரம் அவனை மீட் பண்ணிக்க நான் இதுகளை பற்றி கதை கேட்க அவரை காட்டினான். இப்போ நான் ஒரு ஓனா வந்து தமிழ்ல செய்து வச்சேன். ஜெர்மனில எல்லாம் கணக்க பாட்டுகள் செய்திருக்கிறோம். நாங்க ஒரு ராக் பேண்ட்ல எல்லாம் நான் ட்ரமரா இருந்தேன். ஸோ அதுல வந்து நிறைய ஓன் சாங்ஸ் எல்லாம் நாங்க எழுதி இசையமைச்சு செய்திருக்கிறோம். தமிழ்லையும் அப்படி செய்யலாமே என்ற ஒரு இது வந்த போல அவனுக்கு நான் அப்ப காட்டினேன். இப்ப இந்த பாட்டு ஒன்று செய்திருக்கேன், மெலடி எல்லாம் நல்லா இருக்கு, லெட் மீ டு தி மியூசிக், நாங்க செய்ய மாட்டோம். இரவிரவா இருந்த ஒரு நைட்லயே அந்த பாட்டு ஃபுல்லா நாங்க இசையமைச்சு மியூசிக் அதுக்கு போட்டு ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லா பாட்டை முடிச்சுனாங்க. அப்ப ஆக்களுக்கு நான் காட்டிக்க முதலாவது அந்த கேள்வி வந்து இதை இந்த படத்துல இருந்து இந்த பாட்டு பதங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஓகே, நாங்க அவ்வளவுக்கு அது அந்த பாட்டு அப்படி ஒரு நாங்க தரமா நாங்க செய்திருக்கோம். அதோட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே, நாங்களே எங்களுடைய ஓன் சாங்ஸை நாங்க கிரியேட் பண்ணி அதை நாங்க இப்போ வெளியில கொண்டாடணும். So we were really lucky. ஏன்னா அந்த பாட்டு அதுக்கு பிறகு நாங்க தொடர்ந்து பாட்டுகள் செய்து ரிலீஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதை வந்து நாங்க எப்ப சந்திக்கிறோமோ அதுல ஒரு நாள் 2 நாள் ஒதுக்கி நாங்க இருந்து மெட்டாக்கள் மாதிரி அங்கேயும் வெளியில போய் சில் பண்ணி அப்படி ஒன்றும் செய்யாம நாங்க வீட்லயே எங்க லேப்டாப்புகளை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போட்டு பாட்டு செய்யறதா எங்களுடைய ஒரு ஹாபியா, ஒரு ஃபன்னுக்கு நாங்க அதை செய்யறோம். டைம் பாஸுக்கு செய்து கொண்டு பாட்டுகள் ரிலீஸ் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து திடீர்னு எங்களுக்கு போன் கால் எல்லாம் வேறும், நாங்க டென்மார்க்ல இருந்து கதைக்கிறோம், இல்ல நாங்க சுவிஸ்ல இருந்து கதைக்கிறோம் சொல்லி இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யறோம், நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப நாங்க நினைச்சோம், ஓகே எங்களை பேண்ட் ஆக்கி வைக்கணுமோ அப்படியான்னு நாங்க யோசிச்சோம். அப்பதான் அதை சொல்லி இல்ல இந்த உங்களோட பாட்டுகளை நாங்க கேட்டிருக்கோம் ரேடியோல. அந்த டைம்ல ரேடியோல எல்லாம் அதாவது டிஆர்டி ரேடியோ அப்படி அந்த ரேடியோக்கள் எல்லாம் இருந்தது தானே. அதுல போடக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருந்தது. அப்ப அதை கேட்டு போட்டு எங்களுக்கு ஷோஸுக்கு எல்லாம் புக் பண்ண தொடங்கினாங்க. இந்த ஷோக்கு வந்து பாடுங்கோ, அந்த ஷோக்கு வந்து பாடுங்கன்னு சொல்லி அப்ப ஒவ்வொரு கிழமை இல்ல 2 கிழமைக்கு ஒருக்கா வேற வேற போய் எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. ஒரு காலத்துல வந்து நாங்க சனிக்கிழமை லண்டன்ல ஒரு ஷோன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ்ல ஒரு ஷோ நடக்கும். அப்ப நாங்க அப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. அப்ப நிறைய டிராவல் பண்ண தொடங்கிட்டோம். அந்த டைம்ல நோர்வேக்கு ஒரு ஷோக்கு போய் இப்ப இந்த டென்மார்க்கு போய் அப்படி ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு சீசனுக்கு எங்களுக்கு ஷோஸ் இருக்கும். அதுல உனக்கே தெரியும், சில ஷோஸுக்கு நாங்க வந்து உன்னையும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறோம். ஒரு பேண்டா சில இதுல எங்களை பேண்டா பெர்ஃபார்ம் பண்ண கேட்ட இடத்துல வந்து என்னுடைய தம்பி மேர் பர்ஸ்டின் அவரும் கீபோர்ட் வாசிப்பார், மெட்ட தம்பி பிரைன் வந்து கிட்டார், மெட்ட பிரின்சன் ஜூத் தர்ஷனும் கூட சில இதுகளுக்கு வந்திருக்கிறார். அப்ப வேன் ஒன்று புக் பண்ணி நாங்க போய் ஒரு ட்ரூப்பா போய் நாங்க பெர்ஃபார்மன்ஸ் பாட்டுகளை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் வரும். டூர் நெச்சேன்டா அந்த மாங்காடு ஞாபகம் தான் வரும். நீயும் யங்கிட்டும் பட்ட பாடு அதுதான் நான் ஒரு நாள் மறக்கிறேன். அம்மா திருச்சே வயிறு கலங்கி போச்சு. அதோட மறக்க முடியாது, ஒரு நிறைய ஒரு மறக்க முடியாத டைம் அது. கேள்வி வந்துருக்கு பாட்ட மாட்டோமா? நானும் பார்த்து வந்திருக்கேன். புறணைக்காதங்கோ நாங்க காய்ச்சல் பொருளும் கூட இதை பார்க்க விட்டுட்டோம். எங்க ஸ்டார்ட் பண்றது? எஸ் மெமரி கேன் யூ சிங் அதுல ஸ்டீவ் டூ லேட்ஸ் எட்ஸ் இன் கனடா இட்ஸ் யுவர் வெட்டிங் ஐ மீன் இருக்கணும். எஸ் கேன் யூ சிங் உயிர் நம்பா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ட்ரீம் கேர்ள், உயிர் நண்பா. ஒரு கேள்வி வந்து கேன் யூ ஸ்டில் சிங் கர்நாடிக் சாங்ஸ்? அது பேசிக்கா படிக்கிறது எப்பயுமே நாங்க மறக்க மாட்டோம். நான் நீங்க படிப்பிக்கையும் நான் வாய்ஸ் ட்ரெயினர் இருக்கும் போது நாங்க கர்நாடிக் பேஸ்டாவும் வெஸ்டர்ன் மியூசிக் வோக்கல் பேஸ்டாவும் தான் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். ஸோ அது ஆஸ் அ மியூசிக் கம்போசர் கர்நாடிக் இல்லாட்டிக்கு எது செய்யறதும் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இசையமைப்புல வந்து நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்குது, ரைட்? சோ நாங்க கம்போஸ் பண்ற என்னத்துக்கு நாங்க கம்போஸ் பண்றோம், என்ன நாங்க கம்போஸ் பண்றோம்ன்றது இருக்கு. இப்ப நாங்க முந்தி நாட்டிய நாடகங்கள் அதுகள் எல்லாம் இசையமைக்க வந்து இப்ப ராகம் தெரியாட்டிக்கு கர்நாடிக் தெரியாட்டிக்கு கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா அது வந்து பரதநாட்டியம் ஒரு கான்டெம்பரரி ஸ்டைல்ல செய்யக்கூடிய நாட்டிய நாடகங்கள் தான் கூட அந்த டைம்ல எங்களுடைய டான்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் செய்திருக்கிறீங்க. சோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க இசை அமைக்கணும். அப்ப அதுக்கு அந்த கர்நாடிக் நாலேஜ் இல்லாட்டிக்கு அதை கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. இப்ப நான் செய்யற பாட்டுக்கும் கூட நிறைய அந்த அடிப்படை இல்லாம அந்த பாட்டுகளை செய்ய முடியாது. இப்ப நான் வந்து இப்ப என்னதான் நாங்க கேட்சி சாங் செய்யணும் என்று நாங்க நினைச்சாலும் அது
ஓகே அந்த மியூசிக்ல இருந்தால் ஈஸியா பண்ணிடலாம், இல்லையாண்டு இல்லை. பட் நாங்க கொஞ்சம் ஒரு காம்ப்ளெக்ஸா ஒரு பாட்டு செய்யணும்னா அது ஒரு ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லாம அது பண்ண முடியாது. அது நான் என்ன சொல்ல வரேன்னு எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். சோ கண்டிப்பா கண்டிப்பா வந்து கர்நாடிக் இல்லாம நிறைய விஷயங்கள் செய்திருக்க முடியாது, இப்பயும் செய்ய முடியாம தான் இருக்கும். சோ அது கண்டிப்பா அந்த அடிப்படை எப்பயுமே இருக்கு. நினைக்கிறேன் அந்த டைம்ல நாங்கள் ஜெர்மன் இருக்கிற அந்த டான்ஸுக்கோ கர்நாடிக்கோ நான் பிரணவன் தெரிஞ்ச மாதிரி யாரும் தெரியல நினைக்கிறேன். அந்த டைம்ல ஒருத்தர் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க கிட்டடியிலையும் வந்து நீங்க இப்ப அந்த 12-13 பேர் சேர்ந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. சோ இப்ப யூரோப் ஃபுல்லாவே நிறைய நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க கர்நாடிக்ல அவ்வளவுக்கு நாலேஜபிளான நல்ல டேலண்டடான ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்க. சோ முந்தைய ஒரு காலத்துலதான் நிறைய இந்தியால இருந்து ஆர்டிஸ்ட கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருந்தது. அதுக்கு அந்த விஷயத்துக்கு நான் வரையில, அதை நாங்க கணக்காவே விட்டுருவோம். பட் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருந்ததால வந்து வெளிநாட்டுல இருந்து ஆர்டிஸ்ட கொண்டு வர வேண்டிய சிக்கல்கள் இருந்தது. மற்றது எங்களுக்கு நிறைய சிக்கல் இருந்தது. சின்னப்படியங்களை வச்சு ஏன் செய்யறீங்க என்று அப்படியான கேள்விகள் எல்லாம் இருந்தது. அப்ப ஈவன் அரங்கேற்றத்துக்கு பாடுறதுக்கு எங்களுக்கு புக் பண்ணி இருந்தாலும் சில நேரம் அது குழம்பு இருக்கு. அதை நான் உண்மையான விஷயம் தான் சொல்றேன். இது பிரசாந்த் அதை வந்து உறுதிப்படுத்தலாம். அதே நேரம் பிரணவன்ட்ட கேட்டாலும் சரி, வேற வேற ஆர்டிஸ்ட் நாங்க கேட்டாலும் சரி, அவையில் இதை வந்து உறுதிப்படுத்துவீனம். எங்களை கதைச்சு எல்லாம் புக் பண்ணிட்டு பேருந்து ஒரு 2 கிழமை வேலை திருப்பி போன் வேணும், இந்த அரங்கேற்றத்துக்கு வேண்டாம் அடுத்த முறை பார்ப்போம் பண்ணிட்டு பேருந்து எங்களை ஒரு கண் துடைக்கிறதுக்கு அவையில் ஆண்டு விழாக்கு பாட விடுவீங்க. பட் எங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க அதை வந்து நாங்க கீழ்த்தனமா நாங்க நினைக்கல. எங்களுக்கு ஓகே ஒரு டீச்சர் எங்களை ஆண்டு விழாக்குனாலும் பாட விடுறான்ற ஒரு அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஆண்டு விழாண்டா அது அரங்கேற்றத்தை விட கூட நேரம் போய் கொண்டிருக்கும். அப்ப அதுக்கு எங்களை நம்பி நீங்க பாடுங்க நீங்க வாசிங்கன்னு கூப்பிட வந்து அது பெரிய விஷயம் தான். சோ அதுலயும் நாங்க நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சு கொண்டு நாங்க ஒன்றுமே செய்யாம நாங்க அப்ப சின்னப்படி எங்க தான் எதிர்ப்புகளை சம்பாதிச்சு கொண்டுதான் நாங்க இதை வந்து செய்து கொண்டிருந்தோம் நாங்க. சோ இப்ப பிரசாந்த் முந்தி எவ்வளவு யோசிச்சேன் அப்படி நடக்கலாம் இதை நம்ம செய்ய வேண்டிய உண்மையா செய்யணுமா இருப்பம் பண்ண வேண்டியும் எங்களுக்கு இருக்கும். அப்படி நிறைய நடந்திருக்குது. பட் இப்ப அப்படி எங்களை பிளாக் பண்ண நினைச்சாக்களே இப்ப எங்களோட எவ்வளவோ க்ளோஸ் ஆயிருக்கிறீங்க. அவையிலே எங்களை புக் பண்ணி எங்களோட ஒர்க் பண்ற அளவுக்கு வந்திருக்கிறீங்க. சோ காலங்கள் வந்து எப்பயும் மாறும். நாங்க வந்து அத ஒரு அப்படி ஒண்ணு நடந்துட்டதுக்காக அவைகளுக்கு நாங்க எப்பயுமே ஒரு எதிரியா நாங்க அவையில பார்க்கவும் கூடாது. காலம் மாறிட்டுது. இப்ப பிரசாந்த பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல இருக்கிறார்கள் தெரியும், யூரோப்ல இருக்கிற குறிப்பா தெரியும். அவரும் இப்ப ஒன் ஆஃப் த மெயின் ஆர்டிஸ்டா வந்துட்டாரு. இப்ப மிருதங்கத்துக்குன்னா பிரசாந்த யோசிச்சு புக் பண்ற அளவுக்கு பிரசாந்த் வளர்ந்துட்டாரு. அவளுக்கு எங்களுக்கு வயசுகளும் வந்துடுது. இப்ப இனி வந்து எங்களை சின்னப்படியங்கள்னு சொல்லலாது. இந்த அதை தாண்டி நாங்க இப்ப வேற வயசுகளுக்கு வந்துட்டோம். சில பேர் இப்ப சொல்லக்கூடிய இல்ல. பட் யூனோ இப்ப வந்து இப்ப நீங்க இப்ப நிருஜன், நீங்க மற்றது டன்சன் எல்லாம் இருக்கிறார், வர்ணன் ஃப்ளூட், அவை அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப அவைகளுக்கு இப்ப வர்ணனோட எல்லாம் எனக்கு நேரடியா ஒரு கான்டாக்டும் இது வரைக்கும் இருந்தது இல்லை. பட் இப்ப சோசியல் மீடியா ஊடாக வந்து எல்லாரும் என்னென்ன செய்யணும், யார் யார் இருக்கணும் என்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதை வந்து நாங்க நல்லபடியா ஒரு ஹெல்த்தியான விஷயமா நாங்க பார்த்து எல்லாரோடையும் கொலாபரேட் பண்ணணும். எனக்கு வந்தது மெசேஜ் எல்லாம் அந்த 13 பேர் வச்சு செய்ய போறோம்னு. அந்த பொடியை இட்டாலியன் பொடியை வாசிப்பானா கர்நாடிக்கு, இந்த பொடியை ஹாலண்ட்ல இந்த கீபோர்ட் வாசிப்பானா, வாசிக்க வைக்கலாம், என்னென்றாலும் வாசிக்க வைக்கலாம். சரி நீங்க செய்யற விஷயம் சரியில்லை, நாங்க கண்டுபிடிக்கலாம். இந்த விது மியூசிக்கும் இருக்கிறார். ஹீஸ் ஆசம் ஆர்டிஸ்ட். அவர் இப்ப நான் இப்ப ஒரு கொஞ்ச நாளா தான் பார்த்து கொண்டு வரேன் அவருடைய கலை பயணத்தை. அண்ட் இப்ப கிட்டடியில தான் அவர்கிட்ட இந்த கவரும் பார்த்தேன். என்ன ஆரிரோ அந்த பாட்டு வாசிச்சு போட்டிருந்தார். சோ பியூட்டிஃபுல். சோ இப்ப நாங்க ஒரு ஆளுக்கு நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது. ஆனா அதை வந்து சில நேரம் அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனா அதை வந்து தெரிஞ்சு ஓகே இவருக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது நீங்க பெரிய வாய்ப்பா முன்னாடி கொடுக்க தேவையில்லை. இப்ப சின்ன சின்ன விழாக்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 10-15 நிமிஷத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னாலே அதை பார்த்து நீங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க சொல்லலாம், இவர் வந்து இப்படி வாசிச்சிருக்கிற, அப்ப இவரை நம்பி நான் ஒரு 2 மணி நேரம் கச்சேரிக்கு இவரை கூப்பிடலாம் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அதுக்கு நீங்க வாய்ப்பை கொடுக்கணும். இப்ப ஒரு ஆளுக்கு வந்து வாய்ப்பு இல்ல, இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நாங்க தட்டி கழிக்கல. அது நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு நாங்க சான்ஸ் கொடுக்கணும். ரைட், ஒரு ஆளுக்கு சான்ஸை கொடுக்காம அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ரைட், அது இருக்குது. சான்ஸ் கொடுக்காது அதான் வரும். என்ன
உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் எடுத்துட்டு சொல்றேன். வாங்க. ஒரு ஆளுக்கு சான்ஸே கொடுக்காம விட்டீங்கன்னா அந்த ஆளுக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ரைட். இப்ப எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நாங்க நிகழ்ச்சி ஒவ்வொரு கிழமையும் அந்த டைம்ல டிஆர்ஓ ப்ரோக்ராம் எல்லாம் நடக்க ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுதான் உண்மையா நான் சொல்ல போனா மியூசிக் படிக்கிறதும் விட இன்னும் எங்களுடைய டேலண்ட் மெருகூத்துறதுக்கு அதுதான் ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த மேடை வாய்ப்பு தான் பெரிய வாய்ப்பு. நாங்க அடிப்படைக்கு நாங்க டீச்சர் மேட்ட நாங்க படிக்கிறோம், அது முக்கியம், அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதை வந்து வெளிக்கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு மேடைகள் தேவை. சோ அந்த டைம்ல உண்மையா சொல்லணும், ஐ வாஸ் வெரி பிளஸ்ட். ஒவ்வொரு கிழமையும் வந்து அந்த ஒவ்வொரு டிஆர்ஓ ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கு போய் பாடி அங்க அந்த ஸ்டேஜ்ல கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாழ்க்கையிலேயே எங்கேயுமே கிடைக்காது. அது வந்து உண்மையா மறக்க முடியாத. ஐ திங்க் இந்த டைம்ல நீ வந்து ஐ திங்க் ஒரு சின்ன வார்த்தை உங்க அப்பா பேட்டின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஐ திங்க் யூஆர் ஒன் ஆஃப் த சீனியர் அனௌன்சிங் ஆல்சோ ஆர்டிஸ்ட் இன் ஜெர்மனி ஐ திங்க். அண்ட் இப்ப அதை பற்றி ஒரு சின்ன நான் சொல்லுவேன். சார் அப்பா வந்து அவர் வந்து ஒரு அறிவிப்பாளர். அது வந்து கலை நிகழ்ச்சியின் வரைக்கும் ஜெர்மனியில இயக்க சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சியும் வந்து அவர் தான் தொகுத்து வழங்கியிருப்பார். 2500க்கும் மேற்பட்ட மேடைகள்ல வந்து, அதாவது எங்களுடைய தாயகம் சம்பந்தப்பட்ட மேடைகள் மட்டும் தான் அவர் அறிவிச்சிருக்கிறார். அது வந்து கடந்த 35-36 வருஷமா வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் வந்து எங்களுடைய தாயத்துக்கான வேலைகள் தான் தொடர்ந்தும் செய்து கொண்டிருந்தவர். அதாவது ஜெர்மனியில வந்த காலத்துல இருந்து 1981ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய நாட்டுக்கான மக்களுக்கான ஒரு தேவைக்கான விஷயங்களுக்காக தான் அவர் வந்து எப்பயுமே வேலை செய்திருக்கிறார். தமிழாலயத்துக்கு வந்து நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். எங்களுடைய தமிழாலயத்தை அவர் தான் ஆரம்பிச்சு நிறைய வருஷமா நடத்தி, அதுக்கு பிறகு வந்து மாநிலம் அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தமிழாலயங்களும் வந்து அவர் தான் நிறைய காலமா வந்து பார்த்து கொண்டிருந்தவர். சோ அவர் வந்து எப்பயுமே வந்து கம்யூனிட்டிக்கு, எங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன செய்யலாம், எங்களுடைய நாட்டு மக்களுக்கு நாங்க என்ன செய்யலாம் என்றதுதான் அவருடைய முதலாவது நோக்கம், முதலாவது எண்ணமா எப்பவுமே இருந்தது. அதுக்கு பிறகுதான் வீட்டை பற்றி யோசிப்பார். எப்பயும் வந்து நாடு மக்கள், அதுதான் அவருடைய முழு நோக்கம், முழு சிந்தனையும் அதுதான் எப்பயுமே, இப்பயும் அதுதான். அண்ட் இப்ப அவர் வந்து எங்களை அவலத்துக்கு, இப்ப எங்கள் 3 பேரையும், எனக்கு 2 தம்பி மேல இருக்கிற சொன்ன மாதிரி எங்களை அவலத்துக்கு அப்படித்தான் எங்களை வளர்த்தவர். எங்களை மக்களோட சேர்ந்து நாங்க நிறைய சேர்ந்துதான் நாங்க வளரணும். செல்பிஷா இருக்கக்கூடாது. நீங்க தனியா மெட்டாக்களை ஏறி மிதிச்சு கொண்டு போய் நீங்க இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா அது நிலைக்காது. சேர்ந்து வளரணும், அதுதான் நிலைக்கும். நீங்க மெல்லமா வளர்ந்தாலும் ஸ்டெடியா வளர்ந்து ஃபேமா வளரணும். ஆக்களை ஏறி மிதிச்சு ஏமாத்தி நீங்க வளர்ந்தீங்கன்னா நீங்க அது எவ்வளவுக்கு ஸ்பீடா நீங்க மேல போறீங்களோ அவ்வளவுக்கு ஸ்பீடா நீங்க கீழே விழுந்துருவீங்க சொல்லித்தான் எங்களை வளர்த்தது. அதே மாதிரி தான் உங்களோட அப்பா உங்களை வளர்த்தவர். சோ அப்படியான அம்மா அப்பா மேல எங்களுக்கு கிடைச்சது வந்து அது ஒரு பாக்கியம். மறுது நாங்க நினைச்ச விஷயத்தை நாங்க நோக்கி போலாம் என்று எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த பப்பி அவர் கூப்பிடுறார். What is it, Skeletons? One second. Yes. So guys, any question? கேளுங்க. So we do music, your answer will be in the studio assistant வந்து இவர்தான். ஓ, தன்னை வச்சுக்கிட்டாமா? தன்னை வச்சுக்கிட்டாமா? அவர்தான் இந்த இல்ல கூப்பிடுவார். வாரினமாக்கும் அதுக்கு கூப்பிடுவாரு. ஐ திங்க் என்ன வருத்தம் அது இல்லாம பார்க்காம எங்களை எல்லாம் எல்லாத்தையும் கூட்டிக்கொண்டு போய் விட்டு என்ன விஷயங்கள். Without parents, I think it's really not possible to be like this. Without parents அப்பாலட அவைகளுக்கும் அந்த கலையில ஒரு ஆர்வம், கலையில ஒரு காதல், ஒரு மிகப்பெரிய காதல் என்று தான் சொல்லணும். அவைகளுக்கு கலையில இருக்கிறபடியாத்தான் எங்களை வந்து அவையில் ஓகே நீங்க இந்த பாதையிலேயே செல்லுங்க எங்களை விட்டுருக்கீங்க. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து கலையை படிப்பிச்சாலும் பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு ஓகே இதை விட்டுட்டு படிப்ப பேர் இல்ல வேலைக்கு போ, அந்த அளவுல பேர் இந்த அளவுல பேரண்டு புஷ் பண்ணிடுவீங்க. அவளுக்கு அந்த கலை பாதையில போறதுக்கான வாய்ப்பு குறைவா இருந்தது. இப்ப அது வந்து கூடுதலா இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்ப யங் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்புல கொடுக்குறீங்க. அண்ட் ஐ திங்க் that is great. இப்ப எல்லாருக்கும் இப்ப நீங்க செய்யற விஷயம் எல்லாம், அதாவது உங்களுடைய PYS என்டர்டெயின்மெண்டால நீங்க செய்யற விஷயம் எல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இப்படி செய்யுங்கன்னு சொல்லி விட மாட்டீங்க. அண்ட் that is great. இப்ப அதை சப்போர்ட் பண்ற எங்களுக்கு சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸ்
எங்களுக்கு அப்படியான பேரண்ட்ஸ் கிடைச்சது வந்து எங்களுக்கான ஒரு பெரிய பிளெஸிங் அது. So bro, இதுல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Tell me about the story double game and sing for us. Okay. நல்ல கேள்வி. Okay. You know what? இந்த கேள்வியை நீங்க இப்ப 10 வருஷம் 12 வருஷம் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி தான் ஆன்சர் கொடுத்திருப்பேன். சென்சர் பண்ணி வேற மாதிரி தான் ஆன்சர் கொடுத்திருப்பேன். பட் இப்ப லைக் ஐ செட், ஒரு குறிப்பிட்ட வயசுகள் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்தா அதை பற்றி ஓப்பனா கதைக்கலாம். அதுல ஒரு சிக்கலும் இல்லை. டபுள் கேம் வந்து ஒரு ஃபன்னான ஸ்டோரி. அது அகேன் லண்டனுக்கு ஒரு ஷோக்கு போன போது அதுக்கு பிறகு வந்து எப்பயும் ஷோஸுக்கு போனா எக்ஸ்ட்ரா ஒரு 1 day 2 days வந்து நிக்கிறது அந்த இடங்கள்ல வந்து என்ன பிரின்ஸ் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் கொள்ளணும்ன்றதுக்காக. அப்ப லண்டன்ல ஒரு ஷோ முடிச்சு போட்டு பிரின்ஸ் ஒரு 2 days நின்ற டைம்ல தான் இந்த டபுள் கேம் பாட்டு உருவானது. அதுல ஆகலும் பாடியான விஷயம் என்ன, இந்த பாட்டு வந்து ஒரு வித்தின் 3 hours ஃபுல் பாட்டும் முடிஞ்சது. என்ன நாங்க இந்த காதல் அது அந்த விஷயத்தை பற்றி தான் காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தவர், அவருக்கும் ஒரு காதல் தோல்வி நடந்தது, சீட்டிங் நடந்து தோல்வியானது. அப்ப நாங்களும் அதுகளை பற்றி காய்ச்சி கொண்டு இருந்துட்டு ஓகே யூனோ பொம்பளையிலும் சரி ஆம்பளையிலும் சரி ஏன் சீட் பண்றீங்க, ஏன் அப்படியான விஷயங்களை செய்யறீங்க என்றதை பற்றி நாங்க சும்மா காய்ச்சி கொண்டு அதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் என்று அதுகளை பற்றி எல்லாம் காய்ச்சது. இப்ப சீட்டிங் சரியா பிள்ளையா அதை பற்றி நாங்க கதைக்கல. இப்ப ஒரு ஆள் சீட் பண்றீங்க சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப அந்த சீட் பண்ற ஆளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். சீட் பண்ணப்பட்ட ஆள் வந்து ஏதாவது அதுல நடந்திருக்கும் அப்படி செய்யறதுக்கு, ரைட்? அதுகளை பற்றி எல்லாம் காய்ச்சி போட்டு பேசாம நாங்க ஒரு அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு செய்வோம். சில பேர் டபுள் கேம் ஆடுவீங்க வந்து கழிச்சு கொண்டு இருந்துட்டு தான் இஞ்சையும் காய்ச்சி அஞ்சையும் காய்ச்சி செய்யணும். அப்ப அப்படி ஒரு பாட்டு நாங்க செய்வோம் போட்டு ஒரு அதை பற்றி காய்ச்சோடனே ஏதோ கடுப்பாயிட்டோம். அப்ப அதை பற்றி ஒரு பாட்டு செய்வோம்னு போட்டு தெரியும் அல்லையும் ஒரு 2 பெக்க போட்டுட்டு ஓகே சாட்டி இனி இந்த பாட்டை செய்வோம் போட்டு ஓகே அப்ப என்ன மாதிரி கோரஸ் செய்யலாம் செஞ்சோ இந்த பெட்டையிலுக்கு அப்ப என்ன ஆச்சு, என்ன அப்படி இல்லை காய்ச்ச அப்படியேதான் நாங்க அடி பண்ணே உனக்கு என்ன ஆச்சு, காதல் உனக்கு விளையாட்டா போச்சு, இதுதான் லைன், இதை வச்சு செய்ய மாட்டா பாட்டுன்னு போட்டு தொடங்கினதான். அந்த பாட்டு தான் பார்த்தா பயங்கர ஹிட் ஆயிடுது. இன்று வரைக்கும் ஆக்கள் அந்த பாட்டை எங்களுக்கு டேக் பண்ணி எல்லாம் போட்டு கொண்டிருக்கீங்க. It's crazy man, it's really crazy. இப்ப இங்கேயும் ஷோஸுக்கு போனா பெர்ஃபார்ம் பண்ணேன்னா அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சில நேரம் நான் யோசிக்காம இருப்பேன். அங்க இருந்தே கத்துவேன் டபுள் கேம் சிங் டபுள் கேம்டா. அதுல என்ன நான் பாட்டு தொடங்கினா சரி மிச்சம் நான் பாட இந்த ஆடியன்ஸ்ல இருந்து அவையில சேர்ந்து பாடுவேன். அப்ப அது புல்லரிக்குமே, அது இப்ப சொல்லவே எனக்கு புல்லரிக்குது. அது நான் நினைக்கிறேன் ஒரு கலைஞனுக்கு அதை விட ஒரு பெரிய அவார்ட் கிடைக்காது. அது என்ன அவார்டு எங்களுக்கு கிடைச்சாலும் மக்கள் வந்து உங்களோட பாட்டை வந்து பாடமா உங்களுக்கே பாடி காட்டுறீங்க நீங்க ஸ்டேஜ்ல நீ கேட்க, அதை விட ஒரு பெரிய அவார்ட் வந்து உலகத்திலேயே கிடையாது. And the video was fun too. அந்த வீடியோ வந்து நாங்க எடுத்தது, மியூசிக் வீடியோ எடுத்தது வந்து 5 years after we released the song. 2007ஆம் ஆண்டு பாட்டை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. 2012 தான் மியூசிக் வீடியோ செய்தது. அதுக்கும் வந்து பிராஸ்லிங்கம் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் சொன்ன உங்களோட பழைய பாட்டுகள் எல்லாம் ஹிட் சாங்ஸ், புது பாட்டுக்கு வீடியோ செய்வோம், பழசுல வந்து சூஸ் பண்ணி செய்வோம். அவரே தான் சொன்னவர் டபுள் கேம் 6 song man, let's do it. அதுதான் எல்லாருக்கும் இங்கேயும் அது பெரிய ஹிட்டான பாட்டு கனடால, சோ அதுக்கு நாங்க செய்வோம். அப்போ ஓகே பழைய வெர்ஷனா இல்லாம புதுசா ஒரு வெர்ஷனை வந்து செய்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு செய்வோம்னு போட்டு தான் இன்னும் ஒரு வெர்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான மியூசிக் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிருந்தோம். அதுவும் ரிலீஸ் பண்ணி 8 வருஷமாச்சு. கிரேசி மேன், காலம் வந்து அப்படியே பறந்து போகுது. இப்போ எவ்வளவு ஆழமாயிட்டு செய்த பாட்டு? அது 2007ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ண பாட்டு இது. டபுள் கேம் ரிலீஸ் பண்ணி 2007, ரைட்? 13 years. ஒரு லைன் பாடு. ஓகே. உன்னை பார்த்த முதல் நாளே என் மனதை பறிகொடுத்தேன், நீ பேசிய முதல் வார்த்தை எனக்குள் ஒலிக்கிறதே, உன் சிரிப்பினில் உன் அன்பினில் என்னை மாற்றிக்கொண்டேன், உனக்கென நான் வாழ்ந்தேனே, வாழ்வேனில் சந்தோஷம் கிடைத்ததே, எனக்கென்று ஓர் ஜீவன் உண்டு, அந்த நினைவே நிம்மதி தந்ததே, அடிப்பண்ணே உனக்கு என்னதான் ஆச்சு, அடிக்காதல் உனக்கு விளையாட்டா போச்சு,
அடிப்பெண்ணே உனக்கு என்னதான் ஆச்சு, அடிக்காதல் உனக்கு விளையாட்டா போச்சு. நைஸ் ப்ரோ. இங்க ஒரு ஆள் குழம்புறாரா, வசந்த் அண்ணா குழம்புறார். வேர் டிட் யூ பை தட் டிஷர்ட்? வசந்த் செலுத்துறாங்க டென்மார்க். கடையில தான் மச்சி வேணின. அடே என்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடாப்பா. நான் பிறந்தே 13 வருஷம் தானா. ஓமோம் நம்பிட்டேன். நம்பர் கொஞ்சம் மாறிட்டு நினைக்கிறேன், பிளிப் ஆயிட்டு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி அதான் இதுக்கு நாங்க காய்ச்சல் இருக்கிறத வந்து இந்த நிறைய மெசேஜ்களை மிஸ் பண்ணிட்டோம். கணக்கு வருதுயா. சோ ஸ்டீவ் ஐடல் ஃபார் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். எஸ். ஐயோ அப்படிலாம் இல்ல, நான் ஒரு ஐடல் எதுவுமே கதையே கிடையாது. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது. நிறைய பேர் சொல்லுவீனம், யா ஓகே யா வி ஆர் தி பைனியர்ஸ் ஆஃப் தமிழ் இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன் யூரோப். யா அது ஓகே, அந்த டைட்டில நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். பட் இந்த லெஜெண்ட் அப்படியான வார்த்தைகளை வந்து தயவு செய்து பாய்க்காதுங்க. என்ற உண்மையான லெஜெண்ட்ஸுக்கு கிட்ட நாங்க நிக்க முடியாது. நாங்க எவ்வளவோ இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. இசைன்றது வந்து எப்பயுமே நாங்க சொல்லல, அதை நான் எல்லாம் படிச்சுட்டேன்னு சொல்லி நாங்க சொல்லவே முடியாது. அது தொடர்ந்து நாங்க பிராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து நிறைய விஷயங்களை நாங்க படிச்சு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்ப பிரசாந்த் பாத்தீங்கன்னா சரி, அவர் வந்து எப்பயும் பிராக்டிஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டு கொண்டிருப்பார். பிராக்டிஸ் பண்ணாம எதுவுமே நிலைச்சு நிக்காது. அப்படியே அது இல்லாம போயிடும். உங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்கில் லெவல் குறைஞ்சிடும். இந்த திருப்பி ஒர்க் பண்ணினா தான் நாங்க இருந்த லெவலுக்கு கொண்டு வரணும். ஒரு 2 மாசம் நீங்க ஒன்றுமே செய்யாம இருந்துட்டு திருப்பி பாடுனீங்கன்னா அங்க ஒன்றும் ஒழுங்கா வராது. சோ திருப்பி பிராக்டிஸ் பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். சோ இப்ப இனிமேல இருக்கிற லெஜெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளும் 4-5 மணி நேரம் வந்து அவையிலும் பிராக்டிஸ் பண்ணி கொண்டுதான் இருக்கிறீங்க தொடர்ந்து. ஆனபடியா நாங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் வந்து நாங்க சொல்லவே முடியாது. ஸ்டீவ் எப்போ நம்ம பொம்போ just ask only no feed tracks. Yeah, Maestro. Mr. Maestro is one of my very favorite independent artists in the scene. அதுல பாடி என்னன்னா, அவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணினது வந்து கனடால தான். 2012-13 தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து இன் பர்சன் மீட் பண்ணினான். ஸ்டுடியோக்கு வந்திருந்தவர். நாங்க ஒரு ட்ராக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு 4-5 பாஸ் தான் ரேப் பண்ணிட்டு போனவர். அதுக்கான ஒரு கொஞ்ச நேரம் தான் நின்றது இன்னொரு ஆள். அதுக்கப்புறம் ஓகே ட்ராக் அனுப்பி நாங்க இந்த பாட்டு செய்வோம்னு சொல்லி 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள அந்த படி 2 ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டான். எனக்கு வந்து ஃபீச்சரிங் வந்து ஒரு 4-5 பாட்டுக்கு செய்திருக்கிறார். ஆனா இந்த வரைக்கும் நாங்க ஒரு சோலோ ட்ராக்கா சேர்ந்து ஒர்க் பண்ணல. அது சொல்லி அதுக்கான சரியான வாய்ப்பு இன்னும் அமையல. பட் வெகு விரைவில் அது கண்டிப்பா அந்த காம்போ மாய்ஸ்ட்ரோ ஃபீச்சரிங் ஸ்டீவ்க்ளிஃப் கண்டிப்பா நடக்கும். வரும். So bro, இப்போ உங்களோட இது என்ன any upcoming projects planning? அது நிறைய இருக்கு. இப்ப எனக்கு உண்மையா இந்த லாக்டவுன் இந்த குவாரண்டைன் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தரையில இந்த வாழ்க்கையை தான் நான் ஏற்கனவே நிறைய வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸ்டுடியோக்குள்ளே என்ன லாக் பண்ணி என்ன ஒரே ஒரு சேஞ்ச், கிளாஸ் எல்லாம் வந்து இப்ப ஆக்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டுடியோக்கு வராம இப்ப ஆன்லைன்ல தான் நடக்குது. அது மட்டும் தான் சேஞ்ச். மற்றபடி நான் ஒவ்வொரு நாளும் ஸ்டுடியோக்கு வந்து 10-12 மணி நேரம் ஸ்டுடியோல தான் இருந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த டைமுக்குள்ள வந்து நான் பெண்டிங்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நான் முடிச்சு கொண்டிருக்கிறேன். மற்ற புது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய செய்து கொண்டிருக்கிறேன். பிளஸ் ஃபைனலி எவ்வளவு வருஷமா அதை சொல்லி இப்போ ஆல்மோஸ்ட் 10 வருஷமா சொல்லி என் ஓன் ஆல்பம் வந்து நான் இப்பதான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதாவது ஒரு பாடகரா என்னுடைய ஆல்பம் இப்பதான் ஒர்க் பண்ணி அந்த வேலை போய்கொண்டிருக்கு. அநேகமாக ஜூன் கடைசிக்குள்ள இல்ல ஜூலைக்குள்ள அந்த ஆல்பம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன். இது இப்ப கிட்டடியில இப்ப பிரின்ஸ்டனும் நானும் ஒரு லைவ் செஷன் போயிருந்தாங்க, அதுலதான் அனௌன்ஸ் பண்ணினேன். சோ அந்த ஒர்க்கும் போய்கொண்டிருக்குது. மற்றது ஒரு கர்நாடிக் ஃபியூஷன் ஆல்பம் ஒன்று செய்து இப்ப முடிகிற கட்டத்தில் இருக்கு. இப்ப அதை இப்ப ஃபைனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அதுலயும் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. இங்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கர்நாடிக் டீச்சர், அவ தான் அதுல மெயினா பாடி இருக்கிறா. ஸோ அந்த ஆல்பம் வந்து வெகு விரைவில் வந்து அதுவும் வரும். அது வந்து ஏற்கனவே எண்ட் ஆஃப் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த கொரோனா காரணத்தால வந்து எல்லாம் கேன்சல் ஆயிட்டுது. அதை விட ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஒரு ஆள் மோன்ட்ரியல்ல இருக்கிறார். கனடால மோன்ட்ரியல் என்ற நகரத்துல வந்து அவர் இருக்கிறார். ஹீஸ் எ யங்ஸ்டர், ஹை ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருக்கிற ஒரு கிட். அண்ட் ஹீஸ் விஷுவலி இம்பேர்ட்.
இப்ப அது வந்து நான் ஒரு நீங்க எல்லாரும் பாவம்னு நினைச்சு அதை சப்போர்ட் பண்ண அதுக்காக நான் சொல்ல வரையில. அவர் என்னன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவர் இருந்தாலும் அவருக்கு வந்து மியூசிக்கல் மேல அவ்வளவுக்கு ஒரு ஒரு சரியான ஆர்வம், ஒரு பைத்தியம் என்று நாங்க சொல்லலாம். மியூசிக் பைத்தியம் என்று நாங்க சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே வந்து யார் யார் என்ன ரிலீஸ் பண்றீங்க, அது அப்கமிங் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, லெஜெண்டரி ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாம் பாப்பார், எல்லாம் கேட்பார். இவையில் இப்படி செய்திருக்கேன், அதை நானும் ட்ரை பண்ணுவேன். அப்ப அப்படி ஒரு தேடல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அப்ப அவற்ற அம்மா வந்து என்னோட காய்ச்சி இப்படி ஒரு ஆல்பம் செய்யறதுக்கு எனக்கு பிளான் இருக்கு, அவருக்கு செய்யணும்னு கேட்ட உடனே நான் வந்து ஒரு மறுப்பும் நான் அதுக்கு தெரிவிக்கல. உடனே ஓமன்னு சொல்லி சொன்னேன். அப்படி ஒரு ஆளுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்றது இல்லை. அவர் வந்து இப்ப கடந்த 5 வருஷமா வந்து விடியலை தேடி என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு வரார், டொரண்டோலையும் மொன்ட்ரியல்லையும். அதுல வரக்கூடிய வருமானத்தை வந்து அது நிறைய பணமா இல்லாட்டிக்கும் அல்ல வரக்கூடிய வருமானத்தை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவர் வந்து அதை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சோ தான் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறேன். தான் இங்க இருக்கிறபடியா தனக்கு நிறைய சலுகைகள் இருக்குது, நிறைய உதவி இருக்குது. அந்தபடியா தனக்கு வந்து ஈஸியா அப்படி ஒரு பிரச்சனை தனக்கு இருக்குன்றே அதை பற்றி யோசிக்காம தனக்கு வாழக்கூடிய அளவுல இங்க நிறைய சப்போர்ட் இருக்கு, கவர்மெண்ட் ஆலையும் சரி, ஃபேமிலி ஆலையும் சரி. பட் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படியான வாய்ப்புகள் வசதிகள் கண்டிப்பா இல்லை. சோ அவைகளுக்கு வந்து தான் அப்படி உதவி செய்யணும்னு சொல்லி இந்த கலையை வச்சே அதுல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த வருமானத்தை வந்து ஒரு நன்கொடையா கொடுத்து கொண்டிருக்கிறார். அண்ட் அவருடைய ஆல்பம் வந்து இப்ப ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன். சோ அதையும் வந்து நாங்க வெகு விரைவில் ரிலீஸ் பண்ணலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாட்டி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணி போட்டாவது கான்சர்ட் நாங்க எண்ட் ஆஃப் திஸ் இயர் நெக்ஸ்ட் இயர் செய்வோம். அப்ப உண்ட அப்ப ஃபியூச்சர்ல கணக்கு வருது, நிறைய வருது. இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நான் நிறைய ப்ராஜெக்ட் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்ப அவையில வச்சு நிறைய கவர்ஸ் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குதானே. இந்த கவர்ஸ் வந்து எனக்கு பெருசா கூடுதலா வந்து விருப்பம் இல்லை அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. என்னடா நான் எப்பயுமே அந்த கவர்ஸை வந்து ஒரு புது பாட்டா தான் நான் அதுக்கான மியூசிக்கை செய்து அந்த பாட்டின மெலடியையும் அந்த லிரிக்ஸையும் தான் வச்சிருக்கிற மொழியும், மியூசிக்கை ஃபுல்லா நான் அந்த பாட்டுக்கு இசையமைச்சிருந்தா அப்படி செய்திருப்பேன் ஒரு என்ன ஒரு இமேஜினேஷன் தான் நான் அது அப்படி கிரியேட் பண்றது. ஆனா அப்படி கிரியேட் பண்ணும்போது அதுக்கு நாங்க ஒரு ஒரிஜினல் சாங் செய்து போனா கூட ஒரு பிரயோசனம் இருக்கு. பட் ஒரு தெரியாத ஆர்டிஸ்ட கொஞ்சம் தெரியப்படுத்துறதுக்கு கவர்ஸ் வந்து சரியான ஒரு விஷயம்தான். பிளஸ் அதுலயும் நாங்க நிறைய விஷயத்த நாங்க கற்றுக்கொள்ளலாம். ஒரு கம்போசர் என்னென்ன அந்த மெலடியை கம்போஸ் பண்ணிருக்கிறார், என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, அந்த பாடகர் என்னென்ன நுணுக்கங்களை வச்சு பாடி இருக்கிறார், அது எங்களால பாட முடியுமா, பாட முடியாட்டிக்கு அதை நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணி அதை நாங்க கற்றுக்கொள்ளலாம்ன்றது அதுல நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு பிறகு அவையில வச்சு நான் ஒரிஜினல் சாங் செய்ய கூட நாலேஜ் இருக்கும், அவைகளுக்கு கூட நுணுக்கங்கள் அறிஞ்சிருப்பீங்க. சோ அப்படி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பிரசாந்தும் நானும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறோம். காலையில இருந்தா அது முடிவு பண்ணினாங்க. சோ அதுவும் வந்து வரும். நாங்க இதுக்கு முதல் ஃபியூஷனா வந்து ஒரு ட்ராக் செய்து விட்டு இருந்தாங்க கன காலத்துக்கு முதல். அது எப்ப தெரியும் ஞாபகம் இருக்கு. அது நீ சுரேஷ் தேவான்ன்றது நான் சரியா 2 பேரும் சரியான சீக் உனக்கும் எனக்கும் பண்ணது. ஐயோ ப்ரோ அந்த இது பண்ணி அதை ரிலீஸ் பண்ண வந்துருக்கு. அது இல்லையே ஒட்டவே காலையில அந்த பாட்டு இல்லையா என்னட்டு இருக்கும் எங்க பழைய ஆட்ட விலங்கு இருக்குப்பா, தேடி எடுப்போம். அண்ட் இது மலேசியாவுக்கு போய் கேள்விப்பட்டேன். நான் இப்ப ஃபுல்லா சொல்லல. சம்திங் இஸ் கமிங் எம்சி சாயோட சம்திங் ரைட், பெரிய ஒரு விஷயம் வருது. நான் சொல்லல என்னன்னு. லெட் மீ நோ அபௌட் யுவர் எம்சி சாயோட ஹவ் இஸ் இட் டு வொர்க். ஓகே, அதை பத்தி எனக்கு அதுதானா உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் அதை பத்தி ஒன்றுமே சொல்லல. அதுக்கான அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வெகு விரைவில் தெரிய வரும். ஓயா சாய் அங்க சந்திச்சு நீங்க தானே, அப்ப அவனே உங்களுக்கு சாயோட வந்து he's a very very crazy guy, very crazy and very creative and different ஆன ஒரு ஆர்டிஸ்ட். சாயை நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது 2006ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு வந்து மீட் பண்ணின போதுதான் நாங்க அந்த பெஸ்ட் ஆஃப் யூரோப் என்ற ஒரு நிகழ்ச்சி, அந்த டைம் இருந்த லேபிள் ரெபல் ஸ்டார் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு ஷோ செய்தவர்கள் பெஸ்ட் ஆஃப் யூரோப் என்று சொல்லி, யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டையும் இன்வைட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை செய்திருந்துச்சுன்னா இட் வாஸ் ஃபுல் ஹவுஸ். அல்ல ஆக்களை வந்து திருப்பி அனுப்புற அளவுக்கு வந்து நிரம்பிச்சு அந்த ஹால்.
அண்ட் அதுதான் நான் நினைக்கிறேன் லண்டன்லயே ஃபர்ஸ்ட் டைமா அந்த ரேஞ்சில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட வச்சு செய்த ஒரு நிகழ்ச்சி என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளவு சப்போர்ட் இருந்துச்சு. லைக் சோ மெனி பீப்புள். எனக்கு அது இன்னுமே கண்ணுக்கு நிக்குது. ஸோ அந்த டைம் தான் மீட் பண்ணிக்க we were speaking and அந்த டைம்ல he released ஒரு EP மாதிரி என் வழின்னு சொல்லி ஒரு EP ரிலீஸ் பண்ணியிருந்ததால் அப்ப நாங்க காய்ச்சினாங்க ஒரு ஆல்பம் ஒன்று we have to work, we should do something, let's work together எல்லாம் காய்ச்சி கொண்டு பிளான் பண்ணிட்டு அதுலயும் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் போயிட்டுது. இப்போ இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையலா அவன் வந்து இங்க கனடாக்கு நானும் அந்த டைம் இங்கே தான் நின்று நான் டிவிஐல கொஞ்சம் ஒர்க் இருந்தபடியா அந்த டைம் நான் இங்கே நின்று பிளஸ் சாயும் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இங்க வந்திருந்தது. அந்த டைம் வந்து நாங்க ஒர்க் பண்ணிருந்தாங்க ஒரு ட்ராக். அதுல வந்து ஃபீச்சரிங் ஸ்டைலும் என்னவன் சிறுக்கி என்ன ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு நல்ல ஒரு ஹிட்டா போச்சு அங்க மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம். அண்ட் அதுக்கு பிறகுதான் ஆல்பம் ஒன்று செய்வோம் ஒன்று நாங்க கதைச்சு பிளான் பண்ணி 2012 தொடக்கத்துல வந்து he came to Canada. வந்து இங்க ஒரு 2 weeks அந்த 2 weeksக்குள்ள வந்து நாங்க ஃபுல் ஆல்பத்தையும் வந்து முடிச்சிட்டோம். ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் இருந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த ஆல்பத்தை ஃபுல்லா முடிச்சுட்டு ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அதை அனுப்பி அந்த ஆல்பம் வந்து அக்டோபர் சம்மர் 2012 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சிம்மாசனம். அந்த ஆல்பம் வந்து உண்மையா சொல்ல போனா 2 பேருக்குமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு. For me as a composer, producer and for him as a rapper, அவருடைய ஃபேன் பேஸ் இன்னும் பெருசாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை அமைச்சு கொடுத்தது. பிளஸ் சிம்மாசனம் ஆல்பத்தை வச்சு he released that album launch வந்து நிறைய நாடுகள்ல he did it. ஒரு 7-8 நாட்டுல வந்து he did it. குறிப்பா அதுல மலேசியாலையும் he released the album and அங்க வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து உருவாச்சு. And MC Sai his career changed completely after சிம்மாசனம் album as well. And அதுக்கு முதல் வந்து புலிகளுக்கே சவாலான ஒரு பாட்டு எங்களுடைய அந்த போராட்ட நேரத்துல இறுதி போராட்ட நேரத்துல வந்து அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணி அதுவும் வந்து உலகம் பூரா நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள்லயும் வந்து அந்த பாட்டை வந்து போட்டு அது எல்லாருக்குமே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எழுப்பிச்சுது. ஒரு பவரை கொடுத்தது. நாங்க எவ்வளவு சோர்வு அடைஞ்சாலும் டக்குன்னு ஒரு பவரை கொடுத்தது. நாங்க இன்னும் கூட போராடணும் என்று. சோ அது வந்து ஒரு பெரிய மாற்றம். அந்த பாட்டு தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது எங்களுடைய மக்களுக்குள்ள. மற்றது இன்னும் மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் இன்னும் அந்த ஃபேன் பேஸ் கூடுறதுக்கு சிம்மாசனம் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் ஹீஸ் ரியலி குவிக். நாங்க ஓகே இப்படி ஒரு பாட்டு செய்யணும் நான் பீட் செய்ய தொடங்கிக்கலே அவன் பாட்டு எழுத தொடங்கிடுவான். அப்ப ஒரு பாட்டு நாங்க ஆவரேஜ் டைம் ஒரு 6-7 ஹவர்ஸுக்குள்ள ஃபுல் பாட்டு முடிஞ்சிடும். 5 to 6-7 ஹவர்ஸுக்குள்ள முடிஞ்சிடும். 2 weeksல ஃபுல் ஆல்பம் முடிச்சோம். Then second album he did with Princeton, so I did a featuring in that song. Cool. In that album. And இந்த மூன்றாவது ஆல்பம் துலா அது நான் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு. அண்ட் அதோட இப்ப இனிமேல் ஆல்பம் செய்யக்கூடாது முடிவு பண்ணி விட்டாச்சு. ஆல்பத்திலேயே எவ்வளவோ பாட்டுகள் இன்னும் இருக்குது. And yeah, he's doing well for himself. He's a fantastic artist. மற்றது நான் 2006 எப்படி மீட் பண்ணினோ அப்படித்தான் சாய் இன்று வரைக்கும் இருக்குது. ஒரு மாற்றமும் இல்ல, ஒரு தலக்கணம் இல்ல. என்ன எவ்வளவுக்கு தான் அவருடைய ஃபேன் பேஸ் கூடி எவ்வளவுக்கு பாப்புலாரிட்டி கூடினாலும் எம்சி சாய் எப்பவுமே எம்சி சாயை தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அதான் எனக்கு அவரில் மிகவும் பிடிச்ச ஒரு அம்சம். And yeah, he's over the years he's like my own little brother. So before we end 6 minutes குள்ள ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களுக்கு and just tell about upcoming artist, new upcoming artist comer, அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கறதுக்கு and then நாங்க சனியை போய் இருப்போம். ஓ 6 minutesக்குள்ள இவ்வளவு முடிக்கணுமா நான் இப்போ? ஓகே yeah so okay upcoming artist நான் இதை நான் சொல்றேன் முதல்ல. சோ அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு நான் சொல்லணும் என்று சொல்லி நிறைய விஷயமே இல்ல. நீங்க விரும்பினதை செய்யுங்க. மியூசிக்ல வந்து அதாவது கம்போஸ் பண்றதுல வந்து சரி பிள்ளைன்றது எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கிடைச்சு நாங்க செய்யற விஷயங்கள் தான் மியூசிக். உங்களுக்கு அப்படி பிடிக்குதோ உங்களோட மனசுக்கு எப்படி உங்களுடைய மியூசிக் திருப்தி தருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இசையமையுங்கோ, பாட்டுகள் எழுதுங்கோ, செய்யுங்க. உங்களோட திருப்திக்கு நீங்க முதல் பண்ணுங்க. ஃபேமுக்காக செய்யணும்னு சொல்லி இசையை செய்யாதுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தராது. மற்றது நிறைய நீங்க கேளுங்க, பாட்டுகள் நிறைய கேட்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்.
அண்ட் அந்த படிக்கணும் என்ற ஆர்வம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கணும். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது மியூசிக்கு மட்டும் இது பொருந்தாது. நாங்க என்னத்தை விரும்பி செய்யறோமோ அதுல நாங்க தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கணும் என்ற ஆர்வம் எங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டு இருந்தா தான் நாங்க வந்து தொடர்ந்து வளரலாம். மற்றது வயசு என்ற விஷயத்த மறந்துடுங்க. இசையில வந்து வயசு என்ற விஷயம் இல்லை. நாங்க ஒரு 50 வயசு ஆள்கிட்டையும் நாங்க ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். 5 வயசு ஒரு குழந்தைகிட்டையும் நாங்க இசையை பற்றி ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். என்னென்னா எங்களுக்கு ஒரு விஷயம், நாங்க ஒரு விஷயத்த நாங்க ஒரு விதமா செய்து கொண்டிருப்போம். ஆனா அதை செய்யறதுக்கு இன்னும் ஒரு வேற வழிகள் இருக்கும், இலகுவா செய்யக்கூடிய வழிகள் இருக்கும். அதை வந்து நாங்க வேற ஆக்கள்கிட்ட நாங்க கதைச்சு அவையோட எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாய்ந்து கொண்டாதான் அவைகள்ட்ட இருந்து நாங்க அவைகளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அவைகள்ட்ட இருந்து நாங்க நிறைய படிக்கலாம். இப்ப இது சின்ன படி, இவர்கிட்ட நான் என்னத்தை படிக்கிறது, எனக்கு இவரை விட எனக்கு கூட தெரியும்னா அப்படி ஒரு ஆட்டிடியூட் எங்களுக்கு எப்ப வருதோ அப்ப நாங்க எதுவுமே படிக்க மாட்டோம், நாங்க முன்னேற மாட்டோம். இப்ப என்ன, இப்ப ஒரு நியூ கமர் வந்து அவரை நாங்க ஏன் நியூ கமர் சொல்றோம், அவரை ஃபீல்ட்ல எங்களுக்கு முதல் தெரியாதபடியா நாங்க வந்து அவர் நியூ கமர் சொல்றோம். ஆனா அவர் வந்து மியூசிக்ல வந்து எங்களும் விட எவ்வளவுக்கோ நாலேஜபிளான ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் அவர் தன் டேலண்ட் வெளியில கொண்டாடுறபடியா எங்களுக்கு அவர் தெரியாத, அதனுடைய தான் நாங்க நியூ கமர்னு சொல்றோம். நியூ கமர் டசன்ட் மீன் he is a new artist, new to music, he doesn't know anything about music. அது இல்ல விஷயம். அவருக்கு மியூசிக்கை பற்றி எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், இப்பதான் அவர் வெளியில வரார். That's why he's a newcomer. So newcomer வந்து நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாங்க பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான். அதுக்காக வந்து இப்ப ஒரு ஆளுக்கு எங்கட ஜட்ஜ் பண்ணும்படி ஒரு ஆளுக்கு டேலண்ட் கொஞ்சம் காணாம இருக்கு, இவரோட நான் ஒர்க் பண்ண கூடாதுன்னு நினைச்சா ஓகே, டோன்ட் டூ இட். எல்லாரையும் நாங்க ஒர்க் பண்ணணும் இல்ல. அதுக்காக நீங்க இன்னும் ஒரு ஆள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க கேக்குறீங்க, அவர் இல்லைன்னு சொன்னா ஓ he's an asshole, அவரோட ஒர்க் பண்ண கூடாது, he's cocky, அவருக்கு பெரிய நினைப்பு அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. வந்தாடா ஒரு வாய்ப்பு என்ன, உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தா தான் நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இப்ப எனக்கு உள்ளுக்குள்ள வந்து இவரோட ஒர்க் பண்ணணும். இப்ப முந்தி நாங்க ஒர்க் பண்ணிக்க இப்ப நான் எவ்வளவு புல விடுவேன், எவ்வளவு நான் புல விடுவேன். நீ எனக்கு அவ்வளவு திருத்தி இருக்கிற. நாங்க கச்சேரிகள் செய்யக்கும் சரி, இல்லாட்டிக்கு நாங்க ஆண்டு விழாக்களுக்கு எல்லாம் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கும் சரி, சில விஷயங்கள் எனக்கு மண்டையில் ஏறாது, நீ எனக்கு சொல்லி தந்திருக்கிற. அப்ப நான் வந்து பிரசாந்த் என்ன இளமையானால் அவர்கிட்ட நான் என்ன படிக்கிறேன் நினைச்சு நான் இருந்திருந்தேன்னா நான் மேடையிலையும் அந்த பிள்ளைய விட்டு போட்டு ஆக்களை வந்து இவர் என்ன பாடுறாரு பேசிட்டு போயிருப்பீங்க. ஆனா நான் பிரசாந்துக்கு இது விளங்கி இருக்கேன், எனக்கு அது விளங்கல, அவன்கிட்ட படிப்பை பண்ணு போட்டு நீ எனக்கு சொல்லித்தர ஆயிட்டு. அதே மாதிரி ஓகே பிரசாந்த் இல்ல பிள்ளைக்கு தான் திருப்பி வாசிக்கணும் நானும் சொல்லியிருக்கேன். நாங்க பிரணவனுக்கும் நாங்க கரெக்ட் பண்ணுவோம். ஆளுக்கு அப்படி எங்களுக்கு வந்து மண்டையில ஏறாத விஷயங்களை வந்து இன்னும் ஒரு ஆளுங்க சொல்லி தந்தா அதை நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதை படிக்க வரோம். எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆள் எனக்கு சொல்லி தரதால எனக்கு அந்த விஷயம் வந்து திருப்பி ஒரு ஆள் சொல்லி தர தேவையில்லை, எனக்கு அது வந்து மைண்ட்ல வந்துடும். ரைட். சோ எப்பயும் வந்து அந்த தேர்டல் இருக்கணும், எப்பயும் வந்து இன்னும் ஒரு ஆள் நான் படிக்கலாம் ஒரு விஷயத்த, அப்படி ஒரு மைண்ட் செட்டோட நீங்க பழகுங்க. அண்டா நாங்க எல்லாருமே ஹெல்த்தியா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன்ல நாங்க எல்லாரும் வளரலாம் சேர்ந்து. So bro 2 minutes ஒரு தில்லா ஆண்ட பாடு எல்லாம் கேட்டான், கர்நாடிக் பாட சொல்லி ஒரு தில்லா ஆண்ட பாடிட்டு ஒரு பழைய ஞாபகம் என்ன முந்தி என்ன தில்லான பாணி, தேசிலான பாணி. எஸ் கம் ஆன். உனக்கு விருப்பமான வந்து கதன குதுகலம். அதுதான் அதுதான் உண்ட ஃபேவரட். நான் முந்தி பாடிக்க முந்தைய நாதரதிருதோம் தனனனோம் தனனனனி நாதரதிருதோம் நாதரதிருதோம் தித்தெல்லில் தானா 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 நாதரதிரு நாதரதிருதோம். How does it continue? மறந்தவன் மறந்துட்டேன். ஓகே okay, I'll sing something else that you like. Shri Ganesha Sharanam Gajanana Shri Ganesha Sharanam Gajanana Shri Ganesha Sharanam Gajanana Devar Munivar Paniyum Dayakara Shri Ganesha Sharanam
கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகரா ஸ்ரீ கணேச சரணம் கஜானன. So thanks, Stevecliff. 10 seconds. Thank you for everyone. Thank you for everyone. No problem. Keep in catch, bro. அப்ப நான் காடிக்கிறேன் உனக்கு. நன்றி, Thanks everyone. வணக்கம்.